உங்கள் கிச்சன் சின்ன சைஸாக இருக்கா, பட் ஸ்டில் அதை வந்து ஒரு கலர்ஃபுல்லாக பின்ட்ரெஸ்டியாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் கவுண்டர் டாப்பில் வைக்கலாம். இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன்ஸ் தான். நான் காமிக்கிற ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 200-300 ரேஞ்சில் வரும். அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியே டெலிவர் பண்ணிவிடுவாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜாடி, இது வந்து நீங்கள் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உப்பு, கல் உப்பு, புளி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செராமிக்கில் யூஸ் பண்ணும்போது உங்களோட லுக்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப்போட லுக்கே நல்லா பிரைட்டாக்கி காமிக்கும். நார்மல் ஒயிட் செராமிக் ஜார் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது அந்த லுக் இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கினேன். ஸ்டில் டூயிங் குட். அடுத்து இது பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, சுகர். இதுவுமே வந்து மெட்டல் கண்டெய்னர்ஸு. ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, நான் வாங்கும்போது ஒரு 400-500 ரேஞ்சில் இருந்தது இந்த மூணுமே சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 200s தான் இருக்குது. ஐ திங்க் ஆஃபரில் போட்டிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஏர் டைட் கண்டெய்னர். ஸோ நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அது வந்து கட்டி போகாது. சுகரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி விடுற ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. உண்மையிலே ஏர் டைட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்குமே எனக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ இது நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மேலே இருக்கிற பெயிண்ட்லாம் ஒன்றும் பீல் ஆக, நீங்கள் மெட்டல் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சனோட லுக்கை எலிவேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணுங்கள். பை.